வீடியோ கால்ல வந்தீங்கன்னா தான் நீங்க எப்படி என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். சில சமயம் வீடியோவ போட்டுட்டு எல்லாரும் படுத்து பேசாம கேட்டுட்டு இருக்கிற மாரி இருக்கு. அதனால வணக்கம் ஆச்சி. வீடியோ கால்ல வந்தீங்கன்னா தான் நீங்க செய்ய தான் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும். நான் செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு ஆரோக்கியமா போயிடுவேன். அப்புறம் நீங்கலாம் எப்படி வருவீங்க? அதனால தயவு செஞ்சு எல்லாரும் வீடியோ கால்ல வாங்க. காலை வணக்கம் ஆச்சி. வணக்கம், வணக்கம் ஆச்சி. ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் குளிச்சிட்டீங்கல்ல? 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டீங்கல்ல? ஒரு இது விரிச்சுக்கங்க. பாயோ இல்ல இதுவோ மேட்டோ எது இருக்கோ விரிச்சுக்கங்க. விரிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. முதல்ல விநாயகர் பெருமானுக்காக பண்றோம். குள்ளனை குண்ட வீரனே வெள்ளப்பதி ஹரி விநாயக மூர்த்தியே. இப்படி விநாயகரோட இது 12 கொண்டு போலாம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அடுத்து எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 3, 4, 5, 6. அடுத்து கழுத்துக்கு அப்படியே ரைட் சைடு 6 தடவை, அப்புறம் லெஃப்ட் சைடு 6 தடவை. அதே மாதிரி அப்புறம் லெஃப்ட் சைடு சுத்தணும். அப்புறம் ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன். அப்புறம் திருப்பி left up right down, left up right down, left up right down, left up right down. ஆச்சி ஆச்சி எங்களால ஃபேன் இல்லாம இருக்க முடியல. அதனால மைல்டா வச்சிருக்கேன் ஆச்சி. ஏன்னா வேர்க்குது ரொம்ப. சரி சரி,
ரொம்ப ஆ, முடியலங்கிறவங்க ஓகே. கொஞ்சம் வச்சுக்கங்க. வேர்க்குது, டயர்டா வந்துருது. அதனால ஓகே. ஃபேன சரி ஓகே. ஆச்சு. அடுத்து கை சுத்திக்கலாம் ஃபர்ஸ்ட். 1, 2, 3, 4, 5. திருப்பி இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5. அதே மாரி இந்த கை 1, 2, 3, 4, 5. அப்புறம் இந்த கை 1, 2, 3, 4, 5. ஸோ இப்ப 5, 5 10 தடவை ஆயிடுச்சு இல்லையா? அடுத்து இது வந்து கண்ணுக்குள்ள பயிற்சி. நல்லா இது எவ்வளவு தூரம் இப்படி திருப்பி கொண்டு போறீங்களோ, அதே மாரி இப்படியே கீழ கொண்டு வந்து ஆச்சி ஆச்சி 2 கை சுத்தணும்ல ஆச்சி? ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா. அடுத்த இடத்துல மறந்துடுறோமா? 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. இத நாங்க அடுத்தடுத்து இப்படியே சொல்லிக் குடுத்துட்டு போகும்போது மறந்து போயிடுது. இப்பதான் 4 to 5 ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு இதுக்குள்ள வரேனா, இந்த மாரி மறந்துட்டோம்னா ஞாபகப்படுத்துங்க. நாங்க திருப்பி செய்வோம். அடுத்த கை. நல்லா அந்த கண்ணோட இத நல்லா சுத்தி உருட்டி பாருங்க. ஃப்ரண்ட், சைடு, மேல, கீழ. எல்லாரும் இப்ப ஃபோனு, வீடியோ அது இதுன்னு டிவின்னு பார்த்து கண்ண ரொம்ப எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கோம். அதனால நல்லா கண்ணுக்கு இந்த பயிற்சி நல்லா குடுங்க. அடுத்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு ரொட்டேட் பண்ண முடியுமோ, அவ்வளவு தூரம் இடுப்ப ரொட்டேட் பண்ணுங்க. அடுத்து கை எவ்வளவு தூரம் உங்களுக்கு போகுதோ, அவ்வளவு தூரம் அந்த ஃப்ரண்ட், பேக். அடுத்து நல்லா இடுப்ப இந்த சைடு 5 தடவை, இந்த சைடு 5 தடவை
நல்லா மெதுவா நல்லா இடுப்பு பகுதி நல்லா சுத்தி வரணும். எடுத்து முழங்கால் அடுத்து ஒரு சேரை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா காலை சுத்து. ஆச்சி காலு மேல தூக்கி இது பண்ணணும்ல, ஏப்பா இந்த இதை பண்ணணும்ல, விரல் 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 மேல தூக்கி கால் இது. இந்த வரேன், கால் சுத்திட்டு அதை கொடுப்போம். ஓகே. நல்லா காலை ரொட்டேட் பண்ணி அப்படியே சுத்தம். அப்புறம் நல்லா எவ்வளவு தூரம் காலை மடக்கி கணுக்காலை அவங்களுக்கு பிடிக்க முடியுதோ அவ்வளவு தூரம் பிடிக்கும். அதே மாதிரி இந்த சைடு கொஞ்ச நாளா நிறுத்தி அடுத்து நல்லா ஃப்ரண்ட் விரலை ஊனி பேக் குதிங்கால தூக்கணும். அப்புறம் குதிங்கால ஊனி ஃப்ரண்ட் விரல்களை தூக்கணும். நேற்று சிந்தாமணி வச்சு இப்படி நடக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இது விரல்கள் அப்படி நடந்து அப்புறம் பேக்ல வரும்போது குதிங்கால நடக்கணும் அப்படின்னு. அதுவும் நல்ல பயிற்சி தான். நமக்கு ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு கஷ்டமா இருந்தா விட்டுருங்க. அப்புறம் நல்லா சுவரை புஷ் பண்ணி அப்படி வெளியில வாங்க. இது பண்ணும்போது புஷ் பண்ணும்போது விரல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெளியில வரும்போது குதிங்கால் நிற்கிக்கங்க.
அடுத்து நல்லா யாருக்கு எதுவும் உடம்பெல்லாம் வலிக்கலையே, அப்படியே கீழே உட்காருங்க. நல்லா காலை டப் பண்ணுங்க. ஆச்சு இந்த பெருவிரலை தொடுறது. சாரி, உக்கட்டாசனத்தையும் மறந்துட்டேன், அந்த விரல் தொடுறதையும் மறந்துட்டேன். பெருவிரல் தொடுறது. இப்பதான் ஆசிரமத்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அந்த மைண்ட் செட்ல முடிச்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல ஆச்சு, பரவாயில்ல பரவாயில்ல, தேங்க்யூ. ஓகே. அப்படியே சேர்ல உட்கார்ற மாதிரி உக்கட்டாசனம் நல்லா ஒரு செகண்ட் அப்படியே உட்கார்ந்துருங்க. அப்புறம் ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து ரைட் கையால தொடணும். அப்புறம் இதுல இதால தொடணும். நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்தி செய்யுங்க. அடுத்து எல்லாரும் கீழே உட்காந்து காலை நல்லா டப் பண்ணு. நல்லா டப் பண்ணிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா ஃபிங்கர்ஸை நீட்டி மடக்கி நல்லா ரிலாக்ஸ் கொடுத்துக்கணும். அடுத்து பத்மாசனம் வந்தால் பத்மாசனம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சித்தாசனம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமாக சமணம் கொட்டி உட்காந்துக்கோங்க. எது வருதோ யாருக்கு எது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. நல்ல சின்முத்திரால உட்காந்து தொட மேல கையை வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டா நிமிந்து உட்காந்துக்கோங்க. கூன் போடக்கூடாது. நல்லா ஓ
நல்லா அந்த ஓம் உச்சரிப்பை சொல்லிக்கங்க. அடுத்து இது 5 நிலை தியான பயிற்சிகள். 2வது நிலை. நல்லா காதை ஒட்டி மேலே கையை கொண்டு போய் அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடு முடிஞ்சிட்டு யார் யார் எங்கெங்க எந்தெந்த ஆலயங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க அந்த ஆலயங்களுக்கு போங்க. போய் நல்லா கொடி மரத்திட்ட ஃபர்ஸ்ட் விழுந்து கும்பிட்டுட்டு உள்ளார போகிறோம். உள்ளார போய் சுவாமி அம்பாள் தரிசனங்கள் நடக்குது. அவங்கள பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்கள வாழ்த்துவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறு கோடி ஆயிரம் பவளமணி மாலை நீங்கள் எல்லோரும் வாழிய வாழியவே அப்படின்னு வாழ்த்திட்டு நம்மளுடைய குறைநிறைகளை சொல்லுங்க. காதுக்கு மணி ஓசை கேட்குது. அங்க தீப ஒளி நடக்குது. நல்லா நமக்கு பூர்வ மத்தியில தெரியுது. நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க. அப்படியே ஒரு பிரதர்ஷனம் வந்துட்டு நம்மளுடைய எல்லைக்கு வாங்க. அடுத்து குருவுக்கு நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அடுத்து வேண்டும் நிலை தியானம். இடது கை கீழே வலது கை மேல. யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை விடாம சொல்லி கேளுங்க, கண்டிப்பா நடக்கும். பிள்ளைங்களுடைய கல்யாணங்கள், பிள்ளைங்களுடைய குழந்தை பிறப்பு, பிள்ளைங்களுடைய படிப்புகள், இல்லை நம்ம உடல் நோய்கள், எதுனாலும் இந்த டைம்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா இறைவன் நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கொடுப்பார். அதனால நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பா நடைபெறும். அதனால நல்லா கேளுங்க, வேண்டிக்கணும். அடுத்து கையை இந்த மாதிரி இப்படி தொட மேல வச்சு நம்மளை சார்ந்தவர்கள், நம்ம குடும்பம் எல்லோரும் இறைவனுடைய திருப்பாதத்தை என்னைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை நினைச்சு வேண்டிக்கங்க. இதுக்கு சரணாகதி இதுன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த மாதிரி இறைவனுடைய இதுல திருப்பாதத்தை நம்ம பிடிச்சுக்கணும், என்னைக்கும் விட்டுறக்கூடாது அவரை. அடுத்து இந்த 5 நிலை தியானம் முடிஞ்சிருச்சு. நல்லா காலை நீட்டி டப் பண்ணி ரிலாக்ஸ் கொடுத்துக்கங்க. அடுத்து பிரணாம பயிற்சி போகலாம். ஃபர்ஸ்ட் கால் ரிலாக்ஸ் கொடுத்து நல்லா டப் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா விரல்களை மடக்கி நீட்டி நல்லா ரிலாக்ஸ் கொடுத்துக்கங்க.
இந்த 3 விரல்களையும் மடக்கிட்டு இந்த 2 விரல் யூஸ் பண்ணுங்க. ரைட் சைடு கட்டை விரல், லெஃப்ட் சைடு மோதிர விரல். ஒரே துவாரத்துல ஓம்னு சுவாசத்தை இழுத்து ஒரே துவாரத்துல ஹம்னு விடணும். அந்த ஓம் ஹம் உச்சரிப்பை மறந்துடாதீங்க. இது முதல் நிலை. அடுத்து 2வது நிலை. ஒரு துவாரத்துல சுவாசத்தை இழுத்து அடுத்த துவாரத்துல விடுங்க. நல்லா இழுக்கும் போது வயிறு நல்லா உள்ள போகணும், விடும்போது நல்லா வயிறு வெளியே வரணும். அந்த சுவாச பயிற்சிகள் நல்லா உள்ளார போய் வரணும். அப்பதான் அது உள் உறுப்புகளுக்கு சரியாகும். ரெண்டு துவாரத்திலையும் சமமா பண்ணி முடிங்க. அந்த ஓம் ஹம் உச்சரிப்புல இழுத்து விட்டீங்க அப்படின்னா எங்கேயும் எதுவும் மூச்சு பிரச்சனை ஆகாது. நல்லா நார்மலா போய் நார்மலா வரும். அதனால அந்த இதை மட்டும் மறந்துடாதீங்க. மூன்றாவது நல்லா சுவாசத்தை இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு அப்புறமா அடுத்ததுல விடணும். அடுத்து நல்லா சுவாசத்தை இழுத்து அப்படியே எச்சி முழுங்குற மாதிரி அந்த சுவாசத்தை உள்ள முழுங்கிட்டு அதுக்கு பிறகு அப்படியே அடுத்த துவாரத்துல விடுங்க. அப்படி பண்ணும்போது காது அடைக்குதா? அடைச்சா கரெக்ட் பொசிஷனா இருக்கும். நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து அப்படியே எச்சி முழுங்குற மாதிரி உள்ள முழுங்கி அதுக்கு பிறகு அடுத்ததுல விடுங்க. திருப்பி விட்டதுலயே இழுத்து திருப்பி நல்லா சுவாசத்தை உள்ள முழுங்கி அப்புறம் அடுத்ததுல விடுங்க. நல்லா 2 துவாரத்திலையும் சமமா பண்ணி முடிங்க. அடுத்து
லெஃப்ட் கைய இப்படி வயிறுல வச்சுக்கங்க. நல்லா சுவாசத்தை இழுங்க. இழுக்கும்போது வயிறு நல்லா உள்ளார போகணும். அப்புறம் விடும்போது அது மெதுவா வெளிய வரணும். இது 5வது நிலை. அடுத்து இந்த ஆள்காட்டி விரல் 2 இருக்குது இல்லையா? அத இந்த காது முக்கோண பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சுட்டு நல்லா சுவாசத்தை இழுக்கும்போது காதை அடைச்சுக்கணும். திருப்பி கீழே சுவாசத்தை விடும்போது காதோட இதையும் விட்டுக்கணும். இந்த ஓம் கம் உச்சரிப்புல நல்லா இழுத்து நல்லா விடணும். ஆச்சு. இத இத அடைச்சிட்டு இந்த மூச்சு இழுத்துட்டு விடும்போது இத எடுத்துடணுமா? எடுக்கக்கூடாது. இங்கே இல்ல தான் இருக்கணும். அதிலே இப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா காது விட்டுருமே. வேற வேற அந்த கேட்கல. அதாவது நம்ம இப்படி புடிச்சிட்டு செய்யறோம். திருப்பி விடும்போது இங்கனேக்குள்ளே இப்படி விட்டீங்கனாலே காது ஓப்பன் ஆயிக்குமே. ஓகே கையை ஓகே எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே ஓகே. அது இப்படி அடைச்சு செய்யறோம். இப்படி விளக்கிக்கிட்டீங்கன்னா காத்து அந்த இதுல இதுவாயிரும். ஓகே. அடுத்து கை 2யும் இந்த கட்டை விரல் இப்படி இருக்கணும். நல்லா மார்பக பகுதி பிரஸ் பண்ணி மேல இழுத்து திருப்பி கீழே விடணும். அடுத்து நல்லா சுவாசத்தை இழுத்து துவாரத்தை மூடிட்டு பல்லு வழியா இஸ்ன்னு வெளியில விடுங்க. அடுத்து நாக்க ஹோல்ட் பண்ணி அது வழியா சுவாசத்தை உள்ள இழுத்து அப்புறம் மூக்கு வழியா விடுறீங்க.
அப்படி நாக்கு உங்களுக்குலாம் ஹோல்ட் பண்ண வரல அப்படின்னா நல்லா அப்படி வாயை கூச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா அது நாக்குக்கு மட்டுமே அந்த சுவாசம் போகும். சில பேருக்கு நாக்கு மடக்க வரலைன்னா அந்த மாதிரி பண்ணிக்க. அப்புறம் நல்லா சுவாசத்தை அப்படியே இழுத்து அப்படியே விடணும். என்னன்னே ஆச்சி, நீங்க போன தடவை இந்த நாக்க மடிச்சு மூச்சை உள்ள எடுத்து விடுறீங்க இல்லையா, அதுல மூக்க புடிச்சிட்டு தான் வெளியில விடணுமா இல்ல சும்மாவே விடலாமா? எங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் ஆனதுனால நாங்க சும்மாவே டக்குன்னு அப்படி ஒரு துவாரத்துல விட்டுருவோம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலைன்னா பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு துவாரத்துல தான் விடணுமா? ஒரு துவாரத்துல விடணும். திருப்பி அடுத்த தடவை இழுக்கும் போது அடுத்த துவாரத்துல விடணும். ஓகே. அது எப்பவுமே அப்படி மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா தான் அந்த சமமா அந்த 2 நிலையும் கரெக்டா வரும். ஓகே. சரி. உஷாச்சி, நீங்க மியூட் போட்டுக்கங்க. உங்களோடது ஓப்பன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. ஓகே. நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து அப்படியே வெளியில விடுறீங்க. அதே மாதிரி நாங்க உள்ள இழுத்து வெளியில விடுங்கன்னு சொல்றோம்ல, அப்படிங்கும்போது உள்ளர போகும் சுவாசம். போது வெளியில வரும். அது அப்படியும் பழகிக்கணும். 2 மாதிரி இதுல சுவாசங்கள் விட்டு பழகலாம். அப்படின்னா உள்ள இழுத்து வெளியே விடுறோம். இப்படின்னா வெளியில இழுத்து உள்ள விடுறோம். சரி, கால் ரொம்ப நேரமா போட்டீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. மூச்சு பயிற்சிகள் பண்ணும்போது யாருக்கும் எதுவும் எங்கேயும் வலியெல்லாம் இல்லைல்ல. அப்புறம் சில பேர் பீரியட்ஸ்லாம் ஆனீங்கன்னா கம்ப்ளீட்டா அது கிளீன் ஆன பிறகுதான் திருப்பி யோகா ஆரம்பிக்கணும். இந்த பீரியட்ஸ் டைம் ஒரு 5 நாள் அப்படி விட்டுருங்க, செய்ய வேணாம். அந்த பீரியட்ஸ் இருக்கும்போது செஞ்சோம்னா சில பேருக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகும். அதனால அப்ப அந்த டைம் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நல்லா கால் ரிலாக்ஸ் போட்டு திருப்பி அவங்களுக்கு எந்த பொசிஷன் வருதோ அந்த பொசிஷன் போட்டுக்கங்க. இது மகத்தான கை முத்திரைகள். அடுத்து இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு நிறுத்தி செய்யணும்னு சொல்றாங்க. நான் சொல்லி கொடுத்துட்டே போறதுனால ஒரு செகண்ட்ல அடுத்தடுத்துக்கு போயிடுறேன். நீங்களா பண்ணும்போது அது ஒரு செகண்ட் நிறுத்தி பண்ணுங்க. நேற்று 2 இது சொல்லும்போது கரெக்டா வந்துச்சு. 3 4ம் அந்த வீடியோல வரல. அதனால இன்னைக்கு ஒரு தடவை திருப்பி அந்த 8ஐயும் ரிப்பீட் பண்றேன், பார்த்துக்கங்க. நடு விரல் மடக்கிக்கங்க. அது மேல கட்டை விரலை வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? நல்லா தொடை மேல வச்சுக்கோங்க. நல்லா சுவாசம் ஓம் கம் உச்சரிப்புல உள்ள இழுத்து வெளியில விடணும். திருப்பி வெளியில இழுத்து உள்ள விடணும். இந்த பயிற்சியையும் சேர்த்து பண்ணணும். எப்பவுமே இந்த மூச்சு பயிற்சி இதோட சேர்த்து பண்ணீங்கன்னா குடல் சம்பந்தப்பட்டது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்து நல்ல பசி எடுக்கும், நல்லா இருக்கும். தொண்டைகள்ல உள்ள சளிகள் ரிலீஃப் ஆகும், வயிறுல உள்ள பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகும். எல்லாத்துக்குமே நல்லது இந்த இது. இது ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தான் இது. அதனால இதை நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உள் உறுப்புகள் நல்லா வேலை செய்யுமா. முதல்ல இது வந்து சூன்ய முத்திரைன்னு பேரு. நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியே விடுங்க, வெளியில இழுத்து உள்ள விடுங்க. நல்லா ஓம் கம் உச்சரிப்பு மறந்துடாதீங்க. நல்லா 4 தடவை அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கணும்.
அடுத்து பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், மோதிர விரல், சுண்டு விரல். அது மேல கட்டை விரலை வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. முதல்ல நல்லா மடக்கி அழுத்தி பண்ணணும். இப்ப நுனி டச் மட்டும் பண்ணணும். ஆச்சி ஒரு நிமிஷம். இந்த சொல்லுங்க. உளுத்து வெளியில விடுறது, திருப்பி வெளியில இழுத்து உள்ள விடுறது, அதான் புரியல ஆச்சி. இன்னொரு தடவை சொல்றீங்களா? அது உங்களுக்கு அது இப்பவே ஸ்டார்டிங்ல வராது. கொஞ்சம் கொஞ்சமா செய்ய செய்ய வந்துரும். அதாவது வெளியில இருக்க சுவாசத்த உள்ளர இழுக்கணும். ம். அப்படின்னு இழுக்கிறோம் இல்லையா? இது இப்படி இழுத்து விடுறீங்க. இது என்ன பண்ணணும்னா அப்படியே அது உங்களுக்கு வந்து மைல்டா தான் தெரியும். அது இப்ப பிகினிங்லயே உங்களுக்கு அது கரெக்ட்டா வராது. அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சியவே குடுத்தேன். சரி இருந்தாலும் இதையும் நடுவுல கொஞ்சம் சொல்லி சொல்லி கொண்டு வரணுமேன்னு கொண்டு வரேன். இல்ல சரிங்க. ஆச்சி இத அப்படி எடுத்து வாய மூடிட்டு ம். உள்ளுக்குள்ளே அப்படிதானே விடணுங்கிறீங்க? வயித்துல அந்த உள்ளுக்குள்ள. எதுவுமே வாயில அந்த பல்லுக்குள்ளது தான் இஸ்ன்னு வெளிய விடுறோம். இது வந்து பாருங்களேன், நான் செய்றது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ம். ம். அத அப்படியே உள்ளார கொண்டு போறேன் மூச்ச. திருப்பி ஆ, அப்புறம் வெளியில கொண்டு வரேன். சரி சரி. அது சரிங்க. ஏற்கனவே உங்களுக்கு வரலைன்னா பரவால்ல. இந்த அ உள்ள இழுத்து வெளியில பண்றத ஃப்ரீ பண்ணி நல்லா செஞ்சுட்டீங்கன்னா, அது அப்புறம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வந்துரும். சரி ஆச்சி. அடுத்து பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல், மோதிர விரல், சுண்டு விரல். ஸோ இந்த இது இப்படி தொட மேல வச்சுக்கங்க. நல்லா சுவாசத்த உள்ள இழுத்து வெளியில விடுங்க. அடுத்து 3வது வாயு முத்திரை. இந்த ஆள்காட்டி விரல மடக்கி, அது மேல கட்டை விரல வச்சு நடுவுல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. சின்முத்ராக்கு இப்படி வைப்போம். இத நல்லா மடக்கிட்டு நடுவுல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. நான் பிரஸ் பண்ணிக்கங்க, அழுத்திக்கங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அத அத கரெக்ட்டா அப்படி பண்ணிக்கங்க. அப்பதான் அதனுடைய எஃபெக்ட் நமக்கு உள்ள கிடைக்கும். நான் விடுற மூச்சுலயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒண்ணு உள்ள இழுத்து வெளிய விடுவேன். இன்னொன்னு வெளியில இழுத்து உள்ள விடுவேன். அடுத்து 4வது பிருத்திவி முத்திரை. மோதிர விரல், கட்டை விரல் 2யும் நுனியில நல்லா பிரஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு பேரு பிருத்திவி முத்திரைன்னு பேரு. அடுத்து 5வது சுத்தி முத்திரை. இந்த மோதிர விரலும், சுண்டு விரலும் ஒண்ணா, நடு விரலும், ஆள்காட்டி விரலும் ஒண்ணா, நல்லா 2, 2, 4 விரல பிரிச்சுக்கங்க. அடுத்து இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா? அத கொண்டு மோதிர விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த நடுவிரல், அது மேல கட்டை விரல். நடுவிரலும், அது மேல கட்டை விரலும் நல்லா வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு பேரு ஆகாஷ் முத்திரைன்னு பேரு. அடுத்து இந்த 4 விரலோட இந்த கட்டை விரல கொண்டு வந்து சுண்டு விரல வச்சு பிரஸ் பண்ணி எல்லா விரலையும் அப்படியே மூடிக்கணும். இது வந்து ஆதி முத்திரை.
இந்த ஆதி முத்திரையிலேயே அப்படியே உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் கொடுக்க சொல்றாங்க. எதுக்காக இந்த தியானம் அப்படின்னா, இந்த பஞ்ச பூதத்தினால தான் நம்மளுடைய உடம்புகள் இயங்குது. அதனால இந்த பிரபஞ்சத்தோட சக்தி நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிக்கணும். அதுக்காக அந்த பஞ்ச பூதங்கள் பிரபஞ்சத்தை வந்து நினைச்சு ப்ரேயர் பண்ணிக்கணும். அது தேவையான அளவுகள் காற்று, சுவாச இதுகள் எல்லாமே நமக்கு நீரு எல்லாமே நம்ம உடல்கள்ல எல்லாமே அது வேலை செய்யுது. அதனால பிரபஞ்சம் வந்து நமக்கு நல்லபடியா நமக்கு உடலுக்குள்ள சக்திய குடுக்கணும்னு வேண்டிக்கணும். அடுத்து இந்த 11 முத்திரைகளும் கைய நம்ம நெஞ்சு பகுதிக்கு நேர நீட்டி செய்யணும். சரியா? இந்த மோதிர விரல மடக்குறீங்க. அது மேல கட்டை விரல வைக்கிறீங்க. இந்த வலது கை கட்டை விரல் இருக்குல்ல, அத இது ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளார உள்ளார விடுங்க. விட்டு பின்னாடி இப்படி புடிச்சுக்கணும். இதுக்கு பேரு மகர முத்திரைன்னு பேரு. நல்லா நெஞ்சுக்கு நேர கைய நீட்டி நல்லா சுவாசங்களை ஓம்கம் உச்சரிப்புல இழுத்து விடுங்க. சொன்னது புரிஞ்சுதுல்ல? மோதிர விரல் மடக்கி கட்டை விரல் மேல, அதுக்குள்ள வலது கையோட கட்டை விரலை உள்ள விட்டு பின்னாடி பேக்ல புடிச்சுக்கணும். இது வந்து மகர முத்திரை. ஓகேவா? நான் இதெல்லாம் சார்ட் இருக்கு, அப்புறம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை ஜெராக்ஸ் எடுத்து நீங்க செய்யற இடத்துல ஒட்டி வச்சுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து 2வது நல்லா லெஃப்ட் கையை நீட்டிக்கங்க. அந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அத அப்படியே இந்த 4 விரலாலையும் இதை பிடிச்சிக்கோங்க. இந்த மேல் கட்டை விரலை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வலது கை மேல் கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது வயிறு முத்திரைன்னு பேரு. நம்ம வயிற்றுக்கு என்ன பிரச்சனை முத்திரை போட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் தீர்ந்துருதுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே நாங்க அனுபவபூர்வமா அனுபவிச்சதுனாலதான் சொல்றோம். கண்டிப்பா இதெல்லாம் நல்லா நடக்குது. நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நல்லா சுவாசத்தை ஓம்கம் உச்சரிப்புல இழுத்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம கைமுத்திரைகள் பயிற்சி மூச்சு இழுத்து இழுத்து விட்டு பண்றதுனால நல்ல பசி எடுக்கும். இதை முடிச்ச உடனே யாராவது கஞ்சி கரெக்டா காய்ச்சி வச்சிருக்க மாட்டாங்களா, குடிப்போமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு பசி வரும். இதை முடிச்சுட்டு அதை குடிங்க. இது வயிறு முத்திரை. அடுத்து இந்த 2 கட்டை விரலும் இருக்கு இல்லையா, இது 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டு நல்லா கையை நீட்டி நல்லா சுவாசம் ஓம்கம் உச்சரிப்புல இழுத்து விட்டீங்கன்னா இது வந்து அக்னி சக்தி முத்திரைன்னு பேரு. நல்லா சுவாசங்கள் உள்ள இழுத்து வெளியில விடணும், வெளியில இழுத்து உள்ள விடணும். அடுத்து மோதிர விரல் சுண்டு விரல் மடக்கிக்கங்க. அது மேல இந்த கட்டை விரல் 2ஐயும் கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இது வந்து கபநாச முத்திரைன்னு பேரு. இதுக்கு நல்லா இப்படி கையை நீட்டிக்கங்க, சுவாசங்களை இழுத்து விடுங்க. இதெல்லாம் சளி பிரச்சனைகளுக்கு எல்லாமே நல்லது. அதுக்காக தான் அதெல்லாம் செய்ய சொல்றாங்க. செய்யுங்க. இதுல வந்து யாரோ ஒத்த தலைவலி இருக்குன்னு போட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த மகா சிரசு முத்திரை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒத்த தலைவலி எல்லாம் போயிடும். அது எப்படின்னா கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் 3ஐயும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதை இப்படி உள்ளார மடக்கிக்கங்க.
மடக்கி இதையும் அதே மாதிரி நீட்டி நல்லா சுவாசத்தை இழுத்து வெளியே விடணும், வெளியில இழுத்து உள்ள விடணும். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுனீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஒத்த தலைவலி இருக்குன்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அது சரி, அதெல்லாம் சரியாயிடும். ஸோ இன்னைக்கு இந்த 5 சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து ரிலாக்ஸ் போடலாம். இதுல 11 நிலைகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன். நல்லா காலை நீட்டி நல்லா டப் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் காலுக்கு நல்லா படுத்துக்கங்க. கை காலை அகலமா விரிச்சுக்கங்க. நல்லா படுத்து கை காலை அகலமா விரிச்சுட்டு நல்லா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் சொல்லுங்க. ஃபுல்லா நல்லா ரிலாக்ஸ் ஆயிடும். வலி இருக்காது எந்த இடத்துலயும். நல்லா கை காலை விரிச்சு படுங்க. நல்லா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்ன்னு சொல்லிக்கோங்க. எங்கன எந்த இடமும் நமக்கு வலிக்காது. நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கும். பித்தம் நீர் கபம் எல்லாமே நல்லபடியா நார்மலா நமக்கு கரெக்டா கொடுத்து இயங்கி வரும். நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். நல்ல கை கால அகலமா விரிச்சுக்கங்க. நல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் ரிலாக்ஸ் சொல்லுங்க. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னோம்னா நம்ம உடம்பு எங்கேயும் வலிக்காது. நமக்கு வேண்டிய சக்திகள் உள்ள கிடைக்குது. நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கு. நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கு. எல்லாரும் எந்திரிச்சு இன்றைய பணிகளை செய்யுங்க. எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. எல்லாரும் வணக்கம் வணக்கம். எல்லாரும் பணி செய்யறதுக்கு முன்னாடி ஆச்சி சொன்னதை ஒரு நோட்ல ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. 5 மெத்தட் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. கரெக்டுங்களா ஆச்சி? 5 தானே சொல்லியிருக்கீங்க? என்னது? இன்னைக்கு 5 முத்திரைகள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, கரெக்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. அதை முதல்ல நோட்ல குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா மறந்து போயிடும். இல்ல நீங்க எழுதிருக்கீங்க, நீங்க செய்யக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். நீங்க எது பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு தெரியணும்ல. ஆமா. அதனால அவங்க நோட் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு வந்து எல்லாரும் பணி செய்யறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. ஆச்சி எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ஏன்னா அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பாசிட்டிவும் போடுங்க, நெகட்டிவா இருந்தாலும் நெகட்டிவும் போட்டு விடுங்க. ஓகே, தேங்க்யூங்க. ஒரே சந்தேகம். நீங்க அந்த கோயிலுக்கு போயிலன்னு சொன்னீங்க, எடுத்த உடனே கொடிமரத்துல விழுந்து கும்பிட்டு அப்புறம் தானே உள்ள இது.
நம்ம வந்து எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா தான் கொடிமரத்துல விழுந்து கும்பிடுவோம். இல்ல அப்ப இது என்ன நாங்க எனக்கு தெரியல அது எப்படின்னு கேக்குறேன். சீரத்துல மாமி எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, பெருமாளோட சடாரி வாங்கிட்டோம்னா திருப்பி விழுந்து கும்பிடக்கூடாது. ஓ அதனால சிவன் கோயில்ல நீங்க சொல்றது கரெக்ட். உள்ளார போயிட்டு வந்து வெளியில கடைசியா விழுந்து கும்பிட்டாதான் நம்ம மேலைகள்ல அந்த பூதங்கள் ஏறி இருந்தா, அப்பா சிவனே நான் உன் சன்னதில இருந்து எதையும் நான் எடுத்துட்டு போலேன்னு சொல்லிட்டு நம்ம விழுந்து கும்பிட்டோம்னா அது இறங்கிக்குமா. சிவன் கோயில்ல அப்புறமா விழுந்து கும்பிடணும். பெருமாள் கோயில்ல விழுந்து கும்பிட்டுட்டு தான் உள்ளார போகணும். ஏன்னா அவரோட சடாரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம விழுந்து கும்பிட்டோம்னா அதனோட இது போயிடுமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு மாமி இங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால நான் அது அப்படியே அந்த இல்ல பழக்கத்தை கரெக்ட். அது எனக்கு இப்ப தெரியாத விஷயம் ஓகே தெரிஞ்சது நல்லது இல்லையா? அதுக்குதான் கேட்டுக்கிட்டேன் நானு. அந்த கஞ்சி நேத்து வறுத்து பவுடர் பண்ணிட்டேன். இது இப்ப சரி இன்னைக்கு இப்போ நான் குறிப்பிட்டு இந்த கோயிலுக்கு போங்கன்னு அப்படி கூட்டிட்டு போயிடுவேன். சில பேருக்கு திருப்பதி போகணும்னு நினைப்பீங்க. சில பேர் பழனி போகணும்னு நினைப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? நான் நம்ம கோயில்னு சொல்லி அழைச்சிட்டு போக கூடாதுங்கிறதுக்காக பொதுவா சொல்லிட்டு போங்க. யார் யார் எந்த ஆலயம் போகணுமோ போங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். சில பேர் என்கிட்ட முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாம் கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால நான் இது ஒரு பயிற்சியா அப்படி கொண்டு வரதுனால இதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படி அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த நைட் இந்த கொரட்டை விடுறோம்னு சொல்றாங்கன்னு, அதுக்கு ஏதாவது முத்திரையா இல்ல ஏதாவது இருக்கா கொரட்டை விடுறதுக்கு? கொரட்டை ஏன் விடுறோம் அப்படின்னா, அந்த உள்ள வந்து கொஞ்சம் அடைப்புகள் சில பேருக்கு ஏற்பட்டாதான் இந்த மாதிரி கொரட்டைகள் வரும். ஸோ இந்த மூச்சு பயிற்சிகள்லாம் நார்மலா பண்ணி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணுங்க. தெரியும். எப்படின்னு தெரியும். கொண்டு வரலாம். இந்த முத்திரைகள் இன்னும் இருக்கு. இதுல முத்திரைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த கை முத்திரைகள்லாம் பண்ண செய்ய படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வஜ்ராசனம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தியானம் பண்ணிட்டு படுத்தோம்னா எனக்கு இந்த நீங்க போட்டோன்னு சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் போட்டு விடுங்க. முத்திரையோட சாட்டு, இந்த முத்திரை வைக்கிற சாட்டு சொல்லி கொடுத்து பாருங்க. ஈஸியா இருக்கும். கேட்கல நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்கல. கொஞ்சமா நான் என்னங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துட்டு நான் அதுக்குள்ள சார்ட் கரெக்டா உங்களுக்கு அனுப்புவேன். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஆர்வத்துல நம்ம பாட்டுக்கு வேகமா எல்லாத்தையும் பண்ணி பேசுறது கம்மியா தான் கேக்குது, அப்புறம் கேட்க மாட்டேங்குது. கேட்கவே இல்லை நீங்க அப்படியா? பேசுற வாய்ஸ் மட்டும் தான் அப்படியே வாய்ஸ் அசைறது தான் கேக்குது. இந்த உச்சரிப்பு கேட்கல. கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல. யோகாவோட இதை சேர்த்து படிச்சுக்கணும் போலாட்டு இருக்கு. உங்ககிட்ட தனியா ஏதாவது பேசணும்னா எப்படி? உங்க போன் நம்பர் இருக்கா? குரூப்ல இருக்காச்சு. குரூப்ல இருக்கு. நீங்க ஷேர் பண்ணிருக்கோம். குரூப்ல இருக்கு விஜயான்னு சொல்லிட்டு நான் வேணா இப்ப போட்டு வரேன். மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. நான் அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணி சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் வீடியோ கால்ல வந்து செஞ்சீங்கன்னா எப்படி பண்றீங்க, உங்களுடைய இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் நல்லா கிரகிச்சுக்குவேன். அதனாலதான் நான் எல்லாரையும் வீடியோ கால்ல வாங்கன்னு நான் கூப்பிடுறேன். பேருக்கு வரமாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஒருவேளை படுத்துக்கிட்டே நம்ம பண்றத பாக்குறாங்களா என்னன்னு புரியல. அவங்க பண்ணி செஞ்சா தானே அதனுடைய உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? நான் இது உங்களுக்கு 48 நாள் கழிச்சு நான் கேட்கும்போது நீங்களே சொல்லுவீங்க, ஆச்சி எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்னிங் பண்றது நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு மார்னிங் பண்றது. அந்த ஊக்கம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகேவா? சரி, நன்றி. போகணும், வர்றேன். பை. நன்றி ஆச்சி.